தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் கத்திரிக்காய் விலை கடுமையாக சரிந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ கத்திரிக்காய் 50 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் தற்போது 17 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. கத்திரிக்காயின் வரத்து அதிகரிப்பாலும் தொடர்ச்சியாக முகூர்த்த நாட்கள் இல்லாத காரணத்தாலும் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். திண்டுக்கல் சிறுமலை சந்தையில் எலுமிச்சையின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. சந்தைக்கு எலுமிச்சை வரத்து அதிகரித்த போதும் பழங்களில் கருப்பு புள்ளிகள் தென்படுவதால் அதன் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மழை காரணமாகவும் எலுமிச்சை தேவை குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் ஒரு எலுமிச்சம்பழம் 5 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது வியாபாரிகள் ஒரு பழத்தை 1 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சிறிய ரக எலுமிச்சை 1 கிலோ 3 ரூபாய்க்கு ஊறுகாய் தயாரிப்பு நிறுவனங்கள் வாங்குவதாகவும் கூறுகின்றனர். மனிதனுக்கு புற்றுநோய் போல மண்ணுக்கு சீமை கருவேல மரம் என்று சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியருடன் சேர்ந்து ஆய்வு செய்த அவர், இம்மரங்களை முழுவதுமாக ஒழிக்க தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 5 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்றார். கேரளாவை போல தொடர்ந்து 3 ஆண்டுகள் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதல்வருக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். மாவட்டங்கள்லாம் ஓரளவு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீமை கருவேல எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தனியார் பட்டா நிலங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் அதை எடுக்கணும். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் இனிஷியலாக கொடுக்கணும். அப்போ கொடுத்த பணம் இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். எது நிதி ஒதுக்கப்பட்டதா எனக்கு தெரியலை. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட பினாக்கா அதிதூர வழிகாட்டும் ராக்கெட் அமைப்பை வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இந்த ராக்கெட் எதிரிகளின் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை சோதனையின் வெற்றி இந்திய ராணுவத்தின் வலிமையையும் பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் சுயசார்பையும் மேலும் அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்ட வனப்பகுதி சாலைகளில் வாகனத்தை விட்டு பொதுமக்கள் இறங்கி வரக்கூடாது என்று வனத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. வனவிலங்குகளின் அருகே வாகனத்தை நிறுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாடும் வீடியோ வைரலான நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரின் சன்ரூஃப் வழியே நின்றவாறு குழந்தைகளை பயணிக்க அனுமதிக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்து வருகிறது. சமீபத்தில் கார் ஒன்றில் ஒரு குழந்தை இவ்வாறு ஆபத்தான முறையில் பயணிக்க வைக்கப்பட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளருக்கு ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் என்ற மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 184 கீழ் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு கார் பயணிகளை போலீசார் எச்சரிக்கை செய்துள்ளனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை 2 மார்க்கங்களிலும் இயக்கப்படும் 8 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மதியம் 1:40 மணி முதல் மாலை 5:40 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கு பதிலாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் தங்களது கல்வி கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகையில் கட்டாயம் வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டண விவரங்களை வெளியிடக் கோரி தனியார் பள்ளிகள் இயக்குநர் பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி எம் தண்டபாணி தள்ளுபடி செய்தார். தனியார் பள்ளிகள் தகவல் அறியும் உரிமைச் சட்ட வரம்புக்குள் வராவிட்டாலும் கட்டண ஒழுங்குமுறை சட்டப்படி வெளிப்படைத்தன்மையை பேணி கட்டண விவரங்களை விளம்பரப் பலகையில் அறிவிப்பது கட்டாயம் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் திரும்பப் பெறப்பட்ட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம் தற்போது பல முக்கிய மாற்றங்களோடு மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1947 பிரிவினையின் போது காங்கிரஸ் தலைவர்கள் வேறு வழியின்றி அதை ஏற்றனர் என்ற முந்தைய வரிகள் நீக்கப்பட்டு பிரிவினையை காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்தது.
அதை ஏற்றுதான் ஒரே வழியா என்பது இன்னும் விவாதத்துக்குரியது என்று மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1925ஆம் ஆண்டிலேயே சாவர்கர் சுயாட்சி கோரிக்கையை முன்வைத்தார் என்ற புதிய தகவல் சேர்க்கப்பட்டுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரின் உதவியை நாடினார் என்று முந்தைய பாடப்பகுதியில் இருந்தது. ஆனால் தற்போது பிரிட்டிஷ் எதிர்ப்பு படைகளின் உதவியை நேதாஜி நாடினார் என்று மாற்றப்பட்டுள்ளது. ஹிட்லர் மற்றும் அவரது நாஜி கொள்கை குறித்த எதிர்மறை விவரிப்புகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் பல்லாவரம் முதல் குரோம்பேட்டை வரை இன்று காலை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சாலையோர ஆக்கிரமிப்புகளால் இந்த சிறிய தூரத்தை கடக்கவே 30 நிமிடங்களுக்கு மேலாகிறது. இதனால் தாம்பரம் குரோம்பேட்டை பகுதிகளிலிருந்து சென்னை நோக்கி பணிக்கு செல்வோர் கடும் பாதிப்பை சந்திக்கிறார்கள். காலை நேரங்களில் கூடுதல் போக்குவரத்து போலீசாரை நியமித்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ECR பாலவாக்கம் பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்தடையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் விஜயின் வீட்டுக்கு செல்லும் சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 4 மணி நேரமாக மின்தடை இருந்ததாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 20% எத்தனால் கலப்பு பெட்ரோல் வாகனங்களை சேதப்படுத்தும், இன்சூரன்ஸ் கிடைக்காது என்று பரவும் தகவல்கள் முற்றிலும் வதந்திகள் என்று இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அறிவியல் பூர்வமான தரவுகளின் அடிப்படையிலேயே விவாதிக்க வேண்டும், பயத்தின் அடிப்படையில் அல்ல என்றும் அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது நிறுவனங்களால் அறிவியல் பூர்வமாக சோதிக்கப்பட்ட திட்டம் என்றும் அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளிலும் இது பயன்பாட்டில் இருப்பதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிரபல தனியார் பால் நிறுவனமான ஆரோக்கிய பால் மற்றும் தயிர் விலை இந்த ஆண்டில் 2வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி அரை லிட்டர் ஆரோக்கிய பால் விலை 38 ரூபாயிலிருந்து 39 ரூபாயாகவும், 1 லிட்டர் பால் விலை 68 ரூபாயிலிருந்து 70 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அதேபோல் அரை லிட்டர் தயிர் விலை 42 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தை தொடர்ந்து தற்போது மீண்டும் விலை உயர்த்தப்பட்டிருப்பதால் நுகர்வோர் வாங்குவது குறைந்துள்ளதாக சில்லறை வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 30 ரூபாய் குறைந்து 13,220 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 3,840 ரூபாயும் 1 கிராம் 480 ரூபாயும் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிலோ 2,45,000க்கும் 1 கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழக முதல்வர் விஜய் நாளை கரூரில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கிறார். அங்கு 1,700 கோடி ரூபாய் முதலீட்டில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனத்தின் புதிய காலணி தயாரிப்பு ஆலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து கரூர் தேர்தல் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான பணி நியமன ஆணைகளையும் முதல்வர் விஜய் வழங்க உள்ளார். நீலகிரி மாவட்டம் அப்புக்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இல்லாத காரணத்தினால் தற்காலிகமாக அந்த பள்ளி மூடப்பட்டுள்ளது. இதனால் அண்மையில் 7 லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட சமையலறை உள்ளிட்ட கட்டிடங்கள் பாழடைந்து வருகின்றன. இதேபோல கூடலூர், குன்னூர், கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் தலா 1 பள்ளி வீதம் நீலகிரி மாவட்டத்தில் 3 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் மின்தடையின் காரணமாக தனியார் பள்ளி ஒன்றுக்கு திடீர் விடுமுறை அளிக்கப்பட்டது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டதால் பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி மூலம் விடுமுறை தகவலை அனுப்பியது. எனினும் விடுமுறை செய்தி தெரியாமல் காலையிலேயே பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றார்கள். கர்நாடகாவில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பொதுப்பணித்துறை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 10 அரசு அதிகாரிகளின் வீடுகளில் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். பெங்களூரு, ராய்ச்சூர், சித்ரதுர்கா உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் உள்ள
30க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாலை 6 மணி முதல் இந்த சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத தங்கம், வெள்ளி நகைகள், ரொக்கம் மற்றும் சொத்து ஆவணங்கள் என 43.89 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகர குற்றவியல் அரசு வழக்கறிஞராக அந்தோனி வெலிங்டன் என்பவரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களுக்கு மொத்தம் 23 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் வெளியிட்டுள்ளார். சிவில் நீதிமன்றங்களின் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞராக ஜோதீஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். காரைக்காலில் பள்ளி அருகே உள்ள பெட்டிக்கடைகளில் மாணவர்களுக்கு மிட்டாய் வடிவில் போதைப்பொருள் விற்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சந்தேகத்துக்குரிய மிட்டாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் போதைப்பொருள் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் 2546 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அந்த துறையின் ஐஜி பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். சென்னை குரம்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியின் மாணவர் பேரவை தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குற்றச்சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மதுரை வைகை ஆற்றில் தனியார் தொண்டு நிறுவனம் மேற்கொண்ட தூய்மை பணியை பொதுப்பணித்துறையினர் தடுத்து நிறுத்தினர். முன் அனுமதி பெறாததால் தொண்டு நிறுவனத்தின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி ஆற்றுப்பகுதியில் பணிகளை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பெண் ஊழியருக்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பிரியதர்ஷினி அரசு பேருந்தில் சென்றபோது நடத்துனருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த சூழலில் நடத்துனர் மது போதையில் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் தாக்கியதாகவும் பிரியதர்ஷினி புகார் கொடுத்துள்ளார். இதேபோல பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் தன்னை தாக்கியதாக நடத்துனர் ஆசாத் சந்திரசேகரும் புகார் அளித்துள்ளார். இரு தரப்பினர் மீதும் எடப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.